அண்மை செய்தி 2024 தமிழக அரசு எழுதிய கடிதத்தை வெளியிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். PM ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்ததாக கடிதத்தை பதிவிட்டு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? கடந்த 2 நாட்களாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இடையே மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தர்மேந்திர பிரதான் ஒரு கட்டத்திலே சமக்ர சிக்ஷா திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்ததாகவும் பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பின்வாங்கியதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார். இதற்கு ஆதாரமாக அவர் முன்னாள் தமிழ்நாடு தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா எழுதிய கடிதம் ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். சென்ற வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதத்திலே சிவதாஸ் மீனா PM ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பாக ஆய்வு நடத்த ஒரு குழு அமைக்கப்படுகிறது எனவும் அந்த குழுவின் வழிகாட்டுதல் படி இந்த திட்டத்தில் இணைவது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த கடிதம் அப்போது மத்திய அரசின் கல்வித்துறையிலே செயலாளராக இருந்த சஞ்சய்குமாருக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதத்தை காட்டித்தான் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசு சமக்ர சிக்ஷா திட்டத்திலே இணைவதற்கு தயாராக இருந்து பின்னர் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது என குற்றம் சாட்டுகிறார். ஆனால் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த கடிதம் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையோ மும்மொழி கல்விக் கொள்கையோ ஏற்றுக்கொண்டதாக எந்த வகையிலும் பொருள்படாது என தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த கடிதத்திலேயே ஒரு குழு அமைக்கப்பட இருக்கிறது, அந்த குழுவின் ஆய்வுப்படி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் சூழலிலே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள முன்வந்தது என எப்படி தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டுகிறார் என்பதே கல்வி அமைச்சரின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவேதான் அன்பில் மகேஷ் இது புதிய கல்விக் கொள்கையை திணிக்கும் முயற்சி என குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே சமயத்திலே திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவர் சிவா மற்றும் திமுகவின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் தர்மேந்திர பிரதானுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் சமீபத்திலே தமிழ்நாடு முதல்வருக்கு 3 பக்கங்கள் கொண்ட கடிதம் எழுதியிருந்தார். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதத்திலே தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது என்பதை அவரை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை தெரிவித்திருக்கிறார், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார் என்பதை தனது கடிதத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நிலைப்பாடு மாறியது என்ற எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாடு தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாடுடன் தான் இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்து வருகிறார். ஆகவே PM ஸ்ரீ பள்ளிகளாகட்டும் சமக்ர சிக்ஷா திட்டமாகட்டும் எதையுமே ஏற்றுக்கொள்வதாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சர்ச்சை மக்களவை மாநிலங்களவை என்பதை தாண்டி X வலைத்தளத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதே தற்போதைய சூழலாகும். இப்போது நம்முடைய இணைப்பிலே மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். தர்மேந்திர பிரதான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது என்றெல்லாம் குற்றச்சாட்டு எடுத்து வைத்து வருகிறார். அதை நீங்கள் கடுமையாக மறுத்திருக்கிறீர்கள். இன்று மாநிலங்களவையிலும் இது தொடர்பாக ஆக்ரோஷமாக விவாதம் நடைபெற்றது. இதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள். அது 2024 மார்ச் 15 தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் ஒரு கடிதம் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்ததாக அவர் படிக்கிறார். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதே 2024 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் சொல்வது, நீங்கள் முதலில் சொன்னது ஒரு மாதிரி, பின்னர் 6-7 ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2024 நீங்கள் எழுதிய கடிதத்தில் NEP-ஐ, அதாவது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அதை பற்றி குறிப்பிடாமலே நீங்கள் கைவிட்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார்.
ஆக நாங்கள் முதலில் சொன்ன ஒரு கடிதம் பின்னால் மாடிஃபைடு, அந்த வார்த்தை அவரே போடுறார். மாடிஃபைடு யுவர் ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒரு மாற்றத்துல அங்கேருந்து முதலமைச்சர் தரப்புல இருந்து என் கடிதம் வந்திருக்கு. அதுக்கு ஒரு பதில் இருந்தாரு. அந்த கடிதத்தை நான் படிப்பதற்கு எனக்கு அவையில அனுமதி மறுத்தாங்க. அவர் சொன்னதை மட்டும் பதிவு செய்தவர்கள் அதற்கு மறுப்பாக அதற்கு பின்னால், அந்த தேதிக்கு பின்னால் இவர் எழுதிய கடிதத்தினுடைய நகலை நான் படிப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர் பேசியதெல்லாம் பேசிவிட்டு போய்விட்டார். அது இப்போது இதுதான் நடக்கிறது. அவர்கள் என்ன பேசினாலும் அவையில குறிப்பிலே பதிவாவது, வெளியே செல்வது, நாங்கள் பேசினால் ஒளிபெருக்கி தருவதில்லை, அனுமதிப்பதில்லை, ஒழுங்கு பிரச்சனை எழுப்பினால் கூட அனுமதிப்பதில்லை, எங்களை அந்த சன்செட் கேமராவில் காட்டுவதில்லை. ஆக என்ன, நாங்கள் என்ன குரல் கொடுத்தாலும் அது வெறும் குரலாக தேய்ந்து போவதை தவிர அவை குறிப்பில் பதிவேறுவதில்லை. எனவேதான் நான் அவர் எக்ஸ்தலத்தில் அதை வெளியிட்டிருக்கிறார். அந்த மார்ச் 15ஆம் தேதி தலைமை செயலாளர் எழுதிய கடிதத்தை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலாக இவர் எழுதிய கடிதத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். மாநிலங்களவையாகட்டும் மக்களவையாகட்டும் மோதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையிலே நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எக்ஸ் தளத்திலும் தற்போது ஒரு புறம் தர்மேந்திர பிரதான், மறுபுறம் திருச்சி சிவா என 2 பேருமே தங்களுடைய விளக்கங்களை, நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கும் வகையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சர்ச்சை அடுத்ததாக சமூக வலைதளங்களிலும் தொடர்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருச்சி சிவா அவர்கள். தௌஃபீக், இனி நீங்கள் தொடரலாம். கணபதி, தகவலுக்கு நன்றி.